Hi students, 9th Max exercise 6.1 trigonometry 7th sum. If 3 cot A equal to 2, then find the value of 4 sin A minus 3 cos A divided by 2 sin A plus 3 cos A. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 cot A equal to 2 அப்படின்ட்டு இதோட cot A ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தில் சைன் ஏ காஸ் ஏ கொடுத்துருக்காங்க. இதை நம்ம போடணும்னா இதோட ரேஷியோஸ் நமக்கு தெரியணும். அதை எப்படி போடுறது? ஃபஸ்ட்டு கிவனில் எழுதிக்குவோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 3 cot A ஈக்குவல் டு 2. இதை எப்படி நான் சால்வ் பண்ண போகிறேன்னா இந்த cot ஏவை அப்படியே போட்டுக்க போகிறேன். ஈக்குவல் டு 2. இப்போது இங்கே இருக்கிற 3 வந்து இந்த ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷனாக மாறிடும். மல்டிப்ளிகேஷன்லேருந்து டிவிஷனாக மாறிடுச்சு. இப்போது காட் ஏயோட வேல்யூ 2/3. இந்த காட் வந்து டேனோட இன்வெர்ஸு. அப்போது காட்டோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஆப்போசிட் சைடு. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு தெரியுது, ஆப்போசிட் சைடோட வேல்யூ தெரியுது. அப்போது நமக்கு வேண்டியது சைன் தீட்டாவோட வேல்யூ. சைன் தீட்டாவோடனா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்பர்டென்யூஸ். அப்போது ஆப்போசிட் சைடு தெரியும், ஹைப்பர்டென்யூஸ் நமக்கு தெரியாது. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோட தெரியாத ஒரு சைடை நம்ம கண்டுபிடிக்கணும்னா எந்த தியரம் யூஸ் பண்ணுவோம்? பித்தாகரஸ் தியரம். அப்போது ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏசி ஸ்கொயரை அப்படியே போட்டுக்குவோம். ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் என்ன? இந்த 2 தான் வந்து அட்ஜசன்ட் சைடு. அப்போது அந்த 2வை வந்து போட்டு 2 ஸ்கொயர்னு போட்டுக்குவோம். ப்ளஸ் ஆப்போசிட் சைடு எது? இந்த 3. அப்போது இந்த 3யை வந்து போட்டுக்கலாம், ஸ்கொயரை போட்டுக்குவோம். இப்போது இந்த ஏசி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு இந்த 2 ஸ்கொயர் எவ்வளோ? 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் என்ன? 9. இப்போது இந்த 4 9 ஆட் பண்ண போகிறேன். ஏசி ஸ்கொயர் அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு 4 9 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 13. இப்போது நமக்கு தேவை ஏசியோட வேல்யூ தான். அப்போது இந்த ஸ்கொயர் வந்து இந்த பக்கம் போகும்போது ரூட்டாக மாறிடும். இப்போ ஏசி ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 13. இப்போ ஏசியோட வேல்யூ நமக்கு கிடச்சிடுச்சு. ஓகேவா? அடுத்ததா இப்போ என்ன செய்யலாம்னா இந்த கொடுத்துருக்காங்கல்ல இந்த சைன் ஏ காஸ் ஏ இதோட வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு இதோட ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். இப்போ போடலாமா? சைன் ஏ ஈக்குவல் டு சைன் தீட்டாவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைட் பை ஹைப்பர்டென்யூஸ் எழுதிக்குவோம். ஆப்போசிட் சைடோட வேல்யூ வந்து இந்த 3 எழுதிக்கலாம். அடுத்தது ஹைப்பர்டென்யூஸோட வேல்யூ வந்து √13. சைன் ஏயோட வேல்யூ வந்து 3/√13. அடுத்ததா காஸ் ஏயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காசோட ஃபார்முலா என்ன? அட்ஜசன்ட் பை ஹைப்பர்டென்யூஸ். அட்ஜசன்ட்டோட வேல்யூ இந்த 2 போட்டுக்கலாம். 2 ஹைப்பர்டென்யூஸோட வேல்யூ √13. இப்போது சைன் அண்டு காஸ் ரெண்டுத்தோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததான் என்ன செய்யணும்னா இந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த சைனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 3/√13 அது அப்படியே எழுதிக்குவோம். இன்ட்டு 3/√13 மைனஸ் இந்த 3 அப்படியே போட்டுக்குவோம். இன்ட்டு இந்த காஸ் ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2/√13 கண்டுபிடிச்சிருக்கோமா? இதை எடுத்து எழுதிக்குவோம். 2/√13 டிவைடட் பை 2 இன்ட்டு சைனோட வேல்யூனா 3/√13 ப்ளஸ் 3 இன்ட்டு 2/√13 போட்டுக்கலாம். இப்போது இந்த மேலே இருக்கிற ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். 4 3s are 12/√13 அது அப்படியே போட்டுக்குவோம். மைனஸ் 3யும் இந்த 2வையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 2s are 6 டிவைடட் பை √13 டிவைடட் பை இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். மல்டிப்ளை பண்ணால் 6/√13 அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்தது அந்த ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்குவோம். இப்போது இந்த 3யும் 2வும் மல்டிப்ளை பண்ணால் 6/√13. இப்போது இந்த மேலே இருக்கிற ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ண போகிறோம். கீழே இருக்கிற ரெண்டு நம்பரை காமனாக இருக்கிறதுனால அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போது 12ல் 6 போயிடுச்சுன்னா 6 டிவைடட் பை √13 காமனாக இருக்கிறதுனால 1 எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இந்த 6யும் ஆட் பண்ணோம்னா 12 கிடைக்கிது. இங்கே √13 வந்து காமனாக இருக்கிறதுனால ஒரு √13 போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள்
இப்போ டிவிஷனில் இருக்குது இந்த சம்மு. இதை எப்படி சால்வ் பண்ணணும்னா, இந்த 6/√13 அது அப்படியே எழுதிக்கங்க. 6/√13 இது மேலே போகும்போது மல்டிப்ளிகேஷனில் ரெசிப்ரோக்கெலாம் மாறிக்கும். எடுத்து எழுதிக்குவோங்க. இன்ட்டு √13/12. இப்போது இந்த √13 சேமாக இருக்கிறதுனால கிராஸ் பண்ணிடலாம். இப்போ பேலன்ஸு 6 12. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா 1 6 are 6, 2 6 are 12. இப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1/2. ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் 8th சம். If cos theta is to sin theta equal to 1:2, then find the value of 8 cos theta minus 2 sin theta divided by 4 cos theta plus 2 sin theta. நமக்கு இங்கே cos theta is to sin theta equal to 1:2 ரேஷியோவில் கொடுத்துட்டு இதோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரி, இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்ப்போமா? சொல்யூஷனில் நான் சொல்கிறது மாதிரி எழுதிக்கங்க. இந்த cos theta sin theta இருக்குது இல்லையா, இந்த cos thetaவை எழுதிக்கிட்டு டிவைடட் பை sin theta அப்படின்னு எழுதிக்கங்க. ஈக்குவல் டு இந்த 1:2வை 1/2 எழுதிக்கங்க. இப்போ என்ன செய்யலான்னா, இந்த cos theta இருக்கு இல்லையா, அது அப்படியே எழுதிக்கிட்டு இந்த sin thetaவை இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். cos theta ஈக்குவல் டு 1/2, இந்த sin thetaவை ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு போகிறோம். sin theta 1/2 sin theta. இப்போது cos thetaவோட வேல்யூ வந்து நமக்கு 1/2 sin theta அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது நமக்கு கிடச்சிருக்க இந்த வேல்யூவை இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ நான் இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த 8 வந்து அப்படியே போட்டுக்கிறேன். ஈக்குவல் டு 8. இந்த cos thetaவோட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 1/2 sin theta. இப்போ cos theta இருக்கிற இடத்துலலாம் 1/2 sin theta போட்டுக்கோம். இன்ட்டு 1/2 sin theta மைனஸ் கொஸ்டினில் உள்ள இந்த 2 sin thetaவை அப்படியே போட்டுக்குவோம். டிவைடட் பை இந்த 4 அப்படியே போட்டுக்கிட்டு cos thetaவோட வேல்யூ என்ன? 1/2 sin theta. கொஸ்டினில் ப்ளஸ் இருக்குது, அதனால ப்ளஸ் போட்டுட்டு இந்த 2 sin thetaவை போட்டுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 2வை வந்து இந்த 8 வந்து கேன்சல் பண்ணலாம். 4 2s are 8. அதே மாதிரி இந்த 2வை 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4. இப்போது இந்த சிம்பிளிஃபை பண்ணதை எடுத்து எழுதிக்குவோம். 1 4s are 4 sin thetaவை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். மைனஸ் இந்த 2 sin theta டிவைடட் பை 1 2s are 2 sin theta பிளஸ் இந்த 2 sin thetaவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மேலே ரெண்டுமே sin thetaவை இருக்கிறதுனால இந்த 4யும் 2வையும் மைனஸ் பண்ணிக்க போகிறேன். நான் 4ல் 2 போயிடுச்சுன்னா 2 காமனாக இருக்க sin thetaவை எடுத்து எழுதிக்குவோம். டிவைடட் பை இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறேன். 2 2 4. இப்போது காமனாக sin thetaவை எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ண போகிறேன். இப்போது ரெண்டுமே 2 டேபிளால் கேன்சல் ஆகும். ஓகேவா? 2 2s are 4, 2s are 2. இப்போது இந்த ரெண்டு sin thetaவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஆன்சர் வந்து 1/2 கிடச்சிருக்கு. ஈக்குவல் டு 1/2. தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 9th சம். ஃப்ரம் த கிவன் ஃபிகர் ப்ரூவ் தட் theta plus pi equal to 90 degree. Also prove that there are 2 other right-angled triangles. Find sin alpha, cos beta and tan pi. இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த தீட்டாவும் இந்த பையும் சேர்ந்தா 90 டிகிரி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அடுத்ததாக என்ன சொல்ல வராங்கன்னா, 2 other right angle triangled அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. அப்புறம் சைன் ஆல்ஃபா, காஸ் பீட்டா அண்டு டேன் பையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கொஸ்டின்லேயே டயக்ராமும் கொடுத்துட்டாங்க. இப்போது இதில் 3 சம்மு நம்ம போட்டாகணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த டீட்டாவும் இந்த பையும் வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணணும். இப்போ முதல்ல இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை எடுத்துக்குவோம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி 90 டிகிரி தான் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணோம்னா பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம்
இந்த டயக்ராமில் இந்த தீட்டாவும் இந்த பையும் வந்து 90 டிகிரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனிஸ். அப்போது ஹைப்போட்டெனிஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸ். இதான் பித்தாகரஸ் தேரம். இப்போ எழுதிக்குவோமா? ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் என்னன்னு பார்ப்போமா? இந்த ஏபியில் இந்த 9 16 இருக்குது. இப்போ 9 16 ஆட் பண்ணோம்னா 25 கிடைக்கும். 25 இந்த ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஈக்குவல் டு இந்த ஏசி ஸ்கொயர். அப்போது இந்த ஏசியோட வேல்யூ என்ன? 15. அப்போது 15 ஸ்கொயர் போட்டுக்குவோம். ப்ளஸ் இந்த பிசி ஸ்கொயர். அப்போது பிசியோட வேல்யூ என்ன? 20. 20 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ 25 ஸ்கொயர் என்ன? 625 ஈக்குவல் டு 15 ஸ்கொயர் வந்து 225 ப்ளஸ் 20 ஸ்கொயர் வந்து 400. இப்போ இந்த 625 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். இப்போ 055 0ல் 2 ஆட் பண்ணால் 2 4 2 6. இப்போது 625 ரெண்டுமே சேமாக வந்திருக்குது. அப்போது எடுத்து எழுதிக்கலாம் ஆன்சரை. தேர்ஃபோர் தீட்டா ப்ளஸ் பை ஈக்குவல் டு 90 டிகிரி. இந்த சம்மு வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டுக்குவோம். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டினா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் ஏசிடியை சால்வ் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ஏசிடி இதை நமக்கு வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா பித்தாகரஸ் தியரத்தை தான் யூஸ் பண்ணணும். பை பித்தாகரஸ் தியரம் இந்த ஆங்கிள் ஏசிடியில் இது 90 டிகிரி அப்படின்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸாக இருக்கும். அதர் டூ சைட்ஸ் வந்து ஆப்போசிட் சைடு அண்ட் அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் சிடி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயரோட வேல்யூ என்ன? இந்த 15 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த ஏடி ஸ்கொயர் வந்து 9. அப்போது 9 இதில் ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் போட்டுக்குவோம். ப்ளஸ் இந்த சிடி வந்து 12. அப்போது 12 ஸ்கொயர் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததாக இந்த 15 வந்து ஸ்கொயர் பண்ணோம்னா 225 கிடைக்கும். ஈக்குவல் டு 9 ஸ்கொயர் பண்ணோம்னா 81 ப்ளஸ் இந்த 12 ஸ்கொயர் பண்ணால் 144. இப்போது நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த 225 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த 81ஐயும் இந்த 144ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். 1 4 5 8 4 12 பேலன்ஸ் 1. இந்த 1 1 225 கிடச்சிருக்கு. இப்போது இந்த ரெண்டு ஆன்சரையும் பாருங்கள் 225 சேமாக இருக்குது. அதனால் எடுத்து எழுதிக்குவோம் ஆன்சரை ஃபைனலாக. தேர்ஃபோர் ஆங்கிள் டி ஈக்குவல் டு 90 டிகிரி. ட்ரையாங்கிள் ஏசிடி இஸ் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ணியாச்சு. அடுத்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளும் 90 டிகிரியாக தான் இருக்கும். போட தேவையில்லை, இருந்தாலும் நம்ம போட்டுக்குவோம். இந்த ட்ரையாங்கிள் பிசிடியை எடுத்துக்கிட்டோம்னா இது 90 டிகிரியாக இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனிஸ். அப்போது அதர் டூ சைட்ஸ் வந்து அட்ஜசன்ட் அண்ட் ஆப்போசிட் சைடு. ஓகேங்களா? இன் ட்ரையாங்கிள் பிசிடி இதையும் நம்ம பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். அப்போது பை பித்தாகரஸ் தியரம் பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயர். இப்போது பிசி ஸ்கொயர் என்ன? இந்த பிசியோட வேல்யூ வந்து 20. அப்போது 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சிடி ஸ்கொயர். சிடியோட வேல்யூ என்ன? 12 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். ப்ளஸ் அப்புறம் பிடி ஸ்கொயர். பிடியோட வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள்? 16. அப்போது
16 ஸ்கொயர்னு எழுதிக்குவோம். என்ன செய்யணும்னா இந்த 20 ஸ்கொயர் பண்ணுவோம். 20 ஸ்கொயர் வந்து 400 ஈக்குவல் டு 12 ஸ்கொயர் பண்ணோம்னா 144 ப்ளஸ் 16 ஸ்கொயர் பண்ணோம்னா 256. இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இந்த 400 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிக்கலாம். 4 6 ஆட் பண்ணோம்னா 10 பேலன்ஸ் 1, 5 4 9, 9ஓட இந்த 1 ஆட் பண்ணும் போது 10 பேலன்ஸ் 1, 2 1 3, 3 1 4, 400. இப்போது இந்த ரெண்டு நம்பரும் சேமாக இருக்குது, அதனால இது 90 டிகிரி தான் ப்ரூஃப் ஆயிருக்கு. therefore triangle BCD is right angle triangle அப்படின்னு எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்ததா கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அண்டு டான் பை இதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா சைன் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்க போகிறேன். சைன் ஆல்ஃபா ஈக்குவல் டு சைனோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டெனியூஸ். இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடம் வந்து ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு அது வந்து அதோட வேல்யூ எவ்வளோ 12. அப்புறம் இது வந்து 90 டிகிரி, இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸ், அதோட வேல்யூ 15. எடுத்து எழுதிக்குவோம். 12/15. இப்போது இந்த ரெண்டும் வந்து 3 டேபிளால் கேன்சல் ஆகும். 4 3s are 12, 5 3s are 15. இப்போ ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். 4/5. இப்போ சைன் ஆல்ஃபாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது காஸ் பீட்டா. காசோட ஃபார்முலா என்ன, adjacent by hypotenuse. இந்த ட்ரையாங்கிளை பாருங்க, இந்த இந்த ஆங்கிள் தான் வந்து பீட்டா, இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு. இப்போது நமக்கு adjacent சைடு தேவை, இதுதான் adjacent சைடு. adjacentோட வேல்யூ 16. இது 90 டிகிரி, இதோட ஆப்போசிட் சைடு ஹைப்போட்டெனியூஸ், அது 20. எடுத்து எழுதிக்குவோம். 16/20. இது ரெண்டும் வந்து 4 டேபிளில் கேன்சல் ஆகும். இப்போது 4 4s are 16 கேன்சல் ஆகுது, 5 4s are 20. நமக்கு ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 4/5. இது காஸ் பீட்டாவோட வேல்யூ. அடுத்தது tan பை, அதை கண்டுபிடிக்கணும். டேனோட ஃபார்முலா என்ன, ஆப்போசிட் சைடு பை adjacent சைடு. ஓகே, இப்போது இந்த ட்ரையாங்கிளை பாருங்கள், இந்த இடம்தான் வந்து இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடம்தான் வந்து பை. அப்போது இந்த பையோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு. அடுத்தது இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்போட்டெனியூஸ். அப்போ பேலன்ஸ் இருக்கிறது adjacent. இது 16, இது 12. எடுத்து எழுதிக்குவோமா. 16/12. இப்போது இது ரெண்டுமே 4 டேபிளால் கேன்சல் ஆகும். 4 4s are 16, 3 4s are 12. இப்போ நமக்கு 4/3ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. தட்ஸ் ஆல். இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 10th sum. A boy standing at a point O. Find his kite flying at a point P with distance OP equal to 25 meter. It is at a height of 5 meter from the ground. When the thread is extended by 10 meter from P, it reaches a point Q. What will be the height Qn of the kite from the ground? Use trigonometry ratio. இந்த சம்மோட கொஸ்டின் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால பயந்துடாதீங்க. வெரி வெரி சிம்பிள் சம் தான். சரி, சம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா. இந்த ஓங்கிற பாயிண்ட்லேருந்து ஒரு பையன் பட்டை விடுறான். அந்த பட்டம் வந்து பிங்கிற பாயிண்டில் பறக்குது. இப்போது அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 25 மீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த பட்டம் பறந்துட்டுருக்கு. அப்போது எம்முங்கிற பாயிண்ட் இந்த கிரவுண்டுலேருந்து பட்டத்தோட உயரம் வந்து 5 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த பையன் வந்து தன்னோட த்ரெட்டை வந்து இன்னும் 10 மீட்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறான். அப்போது கியூங்கிற இடத்துல வந்து அந்த வந்து கைட்டு வந்து பறந்துகிட்டு இருக்கு பட்டம். இப்போது இந்த கிரவுண்ட் லெவல்லேருந்து எத்தனை ஹைட்டு உயரத்தில்
பறந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சம்முல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதை வந்து ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோல யூஸ் பண்ணி தான் அந்த சம்மை நம்ம போடணும். இங்கேருந்து பட்டம் விடுறோம். இப்போ கிரவுண்ட் லெவல்லேருந்து இந்த பி வந்து எவ்வளோ இருக்குது, 5 மீட்டர் இருக்குது. அப்போ இது பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுனால இது 90 டிகிரி. 90 டிகிரினா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது 90 டிகிரிங்கிறதுனால இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஹைப்பர்டெனியூஸ். ஹைப்பர்டெனியூஸோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 25 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து தீட்டாவா நம்ம எடுத்துக்கிறோம். இதோட ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு, இதோட வேல்யூ எவ்வளோ, 5 மீட்டர். இந்த சம்முல வந்து ஆப்போசிட் சைடோட வேல்யூவும் ஹைப்பர்டெனிஸோட வேல்யூவும் கொடுத்துருக்குறாங்க. ஆப்போசிட் சைடு ஹைப்பர்டெனிஸ் இருக்கிற ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ என்ன? எஸ், கரெக்ட், sin θ. sin θவோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை ஹைப்பர்டெனியூஸ். சொல்யூஷன் எழுதிக்குவோம். இன் ட்ரையாங்கிள் OMP sin θ ஈக்குவல் டு sin θோட ஃபார்முலா என்ன? ஆப்போசிட் சைடு பை ஹைப்பர்டெனியூஸ். இப்போ ஆப்போசிட் சைடோட வேல்யூவை பார்ப்போம். ஆப்போசிட் சைடோட வேல்யூ எவ்வளோ? 5. ஹைப்பர்டெனியூஸ் வந்து 25. எடுத்து எழுதிக்குவோம். 5/25. இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 5 5s are 25. இப்போ எடுத்து எழுதிக்குவோம். sin θ ஈக்குவல் டு 1/5. இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்குவோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம்னா, 10 மீட்டர் வந்து இப்போ த்ரெட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆனதுனால ONQங்கிற ஒரு பெரிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இதோட ஹைட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? இந்த சம்மையும் நம்ம sin θ வச்சு தான் போட போறோம். இந்த லாங் சைடில் உள்ள ரெண்டு வேல்யூவும் ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நமக்கு கிடைக்கிற ஹைப்பர்டெனியூஸ். எடுத்து எழுதிக்குவோம். இன் ட்ரையாங்கிள் ONQ sin θ ஈக்குவல் டு, sin θோட ஃபார்முலா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ஆப்போசிட் சைடு பை ஹைப்பர்டெனியூஸ். ஆப்போசிட் என்ன சொல்லியிருக்காங்க? H. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். பை ஹைப்பர்டெனியூஸ் எவ்வளோ ஆட் பண்ணோம்ல, 35, அதை போட்டுக்கிறோம். இப்போ இதுதான் செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்குவோம். அடுத்ததான் என்ன செய்ய போறோம்? இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணணும். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 இந்த sin θவும் இந்த sin θவும் வந்து நமக்கு ஈக்குவலா இருக்குது. அப்போ sin θ ஈக்குவல் டு sin θ அப்படின்னு எழுதிக்குவோம். அடுத்ததா இந்த sin θவை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா, 1/5, அதை எடுத்து எழுதிக்குவோம். 1/5 இந்த h/35 எடுத்து எழுதிக்குவோம். 1/5 ஈக்குவல் டு h/35. இப்போ நமக்கு இந்த h தான் தேவை. அப்போ ஹெச்சை கண்டுபிடிக்கணும்னா இந்த 35 வந்து 1ஓட மல்டிப்ளை ஆகும். இப்போது 135 சார் 35 பை இந்த 5 போட்டுக்குவோம் ஈக்குவல் டு ஹெச். இப்போது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 சார் 5, 7 5 சார் 35. இப்போது ஹெச் ஈக்குவல் டு 7. இந்த சம்மு வந்து ஹைட்டை வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, அதனால நம்மளும் மீட்டரில் போட்டுக்கலாம். 7 மீட்டர். தட்ஸ் ஆல். இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. இந்த எக்ஸசைஸில் உள்ள எல்லா சம்மும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதிகமாக லைக் பண்ணுங்கள். உங்களை அடுத்த எக்ஸசைஸில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.